இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை துவையல் தாங்க. அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக வறுக்கலாம். இது வறுந்த பிறகு 5, 6 பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் போட்டு இது கூட வதக்கலாம். இது வதங்கின பிறகு ஒரு கோலிக்குண்டு சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் போட்டு நல்லா வதக்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அயன் சக்தி அதிகம். அதனால் நம்ம உணவில் அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு தேங்காய் இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறணும். இது அதனால் எடுத்து கீழே வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி நிறைய விடக்கூடாது, அதனால் 1/4 கப் போதும். இப்போ இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான துவையல் ரெடிங்க. கீரையாக எடுக்கிறத விட இந்த மாதிரி துவையலாவோ பவுடராவோ சேர்த்துக்கும் போது அதிக அளவில் நம்ம சேர்த்துப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள்.